அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நீ பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் கட்டாசிஸ் அப்படிங்கிற டாபிக் தான். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். கட்டாசிஸ் proportion Carl Pearson calls as the convexity of the frequency curve or katasis. இந்த கட்டாசிஸ்ங்கிறத எப்படி நம்ம வந்து காரல் பியர்சன் வந்து எப்படி கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா கான்வெக்சிட்டி ஆஃப் த ஃப்ரீக்வன்சி கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஆர் கட்டாசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டாசிஸ் எனேபிள் அஸ் டு ஹேவ் அன் ஐடியா அபவுட் த பிளாட்னஸ் ஆர் பீக்னஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி கர்வ். ஃப்ரீக்வன்சி கர்வோட பிளாட்னஸ் அண்ட் பீக்கட்னஸோட ஒரு ஐடியா தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கான், கட்டாசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். புரியுதுங்களா? அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்கஷன் கட்டாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? மெஷர் ஆஃப் கட்டாசிஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸ், அதோட ஃபார்முலா பாருங்கள். பீட்டா 2 is equal to mu4 by mu2 square is equal to mu4 by sigma 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து பீட்டா 2ங்கிறத மெஷர் ஆஃப் கட்டாசிஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் கட்டாசிஸோட ஃபார்முலா காமா 2 is equal to பீட்டா 2 minus 3. இது வேரியேஷன் ஆஃப் கட்டாசிஸ் அப்படின்னா அதோட ஃபார்முலா. ஸோ இந்த பீட்டா 2ல் 3s அப்ராக்சிமேட்டாக வர்ற வேல்யூஸ் தான் நமக்கு வேரியேஷன் ஆஃப் கட்டாசிஸ், அதாவது காமா 2 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், the limit points for coefficient of katasis is lies between 0 to 3. ஸோ இதோட லிமிட் பாயிண்ட்டு, அந்த கட்டாசிஸோட லிமிட் பாயிண்ட்ஸ் எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கும் 3க்கு இடையில தான் இருக்கும். புரியுதுங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. லிமிட் பாயிண்ட் ஃபார் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸ் இஸ் லைஸ் பிட்வீன் 0 to 3 அப்படின்னு எழுதலாம். ஃபோர்த் ஒன், த கர்வ் மெசோகட்டிக் ஆர் நார்மல் கர்வ்னா எப்போனா அந்த கர்வ் வந்து மெசோகட்டிக் கர்வ் ஆர் நார்மல் கர்வ்னா பீட்டா 2 is equal to 3 ஆர் காமா 2 is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த லெக்கில் நீங்கள் பீட்டா 2ஓட வேல்யூஸ் இந்த லெக்கில் அப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூஸ் 3 அப்ளை பண்ணால் 3 - 3 வந்து 0 ஆயிரும். அதனால் அதை தான் ஆர் காமா 2 ஈக்குவல் டு 0னா பீட்டா 2ஓட வேல்யூஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸாக்ட்லி 3ஆக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து மெசோகட்டிக் கர்வ் ஆர் நார்மல் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி த கர்வ் பிளாட்டிகட்டிக் இஃப் பீட்டா 2 லெஸ் தென் 3 ஆர் காமா 2 சொல்லலாம். அந்த லெக்கில் நீங்கள் வேல்யூஸு இந்த லெக்கில் பீட்டா 2 லெஸ் தென் 3 விட கம்மியான ஒரு நம்பர் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா, இங்கே சப்போஸ் 2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 2 - 3 ஈக்குவல் டு என்ன வேல்யூஸ் கிடைக்கும், -1 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ -1ங்கிறது லெஸ் தென் 0, அதுதான் காமா 2 லெஸ் தென் 0 அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது 3 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இதுவுமே 0 விட கம்மியாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன், the curve leptocotic if beta 2 greater than 3 or comma 2 greater than 0. ஸோ இதுலேயுமே நீங்கள் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதில் நீங்கள் வேல்யூஸ் வந்து 3 விட அதிகமாக தான் 4ங்கிற ஒரு நம்பரை சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 - 3 வந்து 1 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 1ங்கிறது கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். அதுதான் அந்த இடத்துல ஆர் அப்படின்னு போட்டு கிரேட்டர் தென் 0 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ காமா 2 கிரேட்டர் தென் 0, பீட்டா 2 கிரேட்டர் தென் 3. இதில் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூஸ், அதாவது பீட்டா 2 காமா 2 இந்த ரெண்டு வேல்யூஸையும் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பீட்டா 2ஓட வேல்யூஸ் வந்து எக்ஸாக்ட்லி 3ஆக இருந்துச்சுன்னா, ஆர் காமா 2ஓட வேல்யூஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூஸ் அந்த கர்வ் என்ன கர்வ் அப்படின்னு சொல்லலாம், இந்த கர்வ் வந்து மெசோகட்டிக் கர்வ் ஆர் நார்மல் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கர்வ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூஸ் இந்த பீட்டா 2லேயோ காமா 2லேயோ வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து லெஸ் தென் 3, இந்த வேல்யூஸ் வந்து லெஸ் தென் 3ஆக இருக்கும், இந்த வேல்யூஸ் வந்து லெஸ் தென் 0வாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து என்ன சொல்லலாம், பிளாட்டிகட்டிக் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 3 ஆர் இங்கே கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து லெப்டோகட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். நார்மல் கர்வ் ஆர் மெசோகட்டிக் கர்வ். ஸோ இதில் டெஃபினிஷன் பாருங்கள். எ கர்வ் விச் இஸ் நெய்தர் பிளாட் நார் பீக்டு இஸ் கால்டு மெசோகட்டிக் கர்வ். அந்த கர்வ் வந்து நம்ம இந்த டயக்ராமில் பாருங்கள், இதை நார்மல் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது பிளாட்டாகவும் இல்லை, அது பீக்டாகவும் இல்லை, உயரமாகவும் இல்லை, அதை பிளாட்டாகவும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அந்த நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து நார்மல் கர்வ் ஆர் மெசோகட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி செகண்ட் ஒன், பிளாட்டிகட்டிக் கர்வ். எ கர்வ் விச் இஸ் பிளாட்டர் தென் த நார்மல் கர்வ் இஸ் நோன் அஸ் த பிளாட்டிகட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். அந்த நார்மல் கர்வோட பிளாட்டாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ், நார்மல் கர்வோட பிளாட்டர் தென் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து பிளாட்டிகட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கட்டிக் கர்வ். எ கர்வ் விச் இஸ் மோர் பீக்டு தென் த நார்மல் கர்வ் இஸ் கால்ட் அஸ் அ லிப்டோகட்டிக் கர்வ். அந்த கர்வ் வந்து அந்த நார்மல் கர்வோட பெருசாக இருந்துச்சுன்னா, பீக்டாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து இந்த டயக்ராம் பாருங்கள், அந்த நார்மல் கர்வோட உயரமாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து லிப்டோகட்டிக் கர்வ் அப்படின்னு தான். இந்த நார்மல் கர்வோட பிளாட்டாக இருந்துச்சுன்னா, அதை விட கம்மியாக பிளாட்டாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து பிளாட்டிகட்டிக் கர்வ். ஸோ பிளாட்டாகவும் இல்லாமல் பீக்டாகவும் இல்லாமல் அந்த கர்வ் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து நார்மல் கர்வ் ஆர் வந்து மெசோகட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த டாப்பிக்கில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, இந்த
ஃபோர்த் மொமெண்ட்டு செகண்ட் மொமெண்ட் கொடுத்துட்டு பீட்டா டூவோட வேல்யூஸ் கேட்கலாம். மெஷர் ஆஃப் கட்டாசிஸ் கொஸ்டின் கேட்கலாம். ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸ் அப்படின்னு கேட்கலாம். புரியுதுங்களா? ஆர் பீட்டா டூவோட வேல்யூஸ் கொடுத்துட்டு மீ ஃபோர் வேல்யூஸ் கொடுத்துட்டு செகண்ட் மொமெண்ட் வேல்யூஸ் கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா பீட்டா டூவோட வேல்யூஸ் கொடுத்துட்டு செகண்ட் மொமெண்ட் கொடுத்துட்டு அண்டு மீ ஃபோர் வேல்யூஸ் ஃபோர்த் மொமெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின் கேட்கலாம். அதுமாதிரி இது செகண்ட் மொமெண்ட்டு ஃபோர்த் மொமெண்ட் கொடுத்துட்டு காமா டூவோட வேல்யூஸ் கூட கேட்கலாம். ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதேமாதிரி கட்டாசிஸோட லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி பீட்டா டூவோட வேல்யூஸு காமா டூவோட வேல்யூஸ் என்னவாக இருந்துச்சுன்னா அந்த கவ் வந்து 3 ஆர் லெஸ் தென் 3 ஆர் கிரேட்டர் தென் 3 அந்த மாதிரி கண்டிஷனுக்கு அந்த கவ் வந்து என்ன கவ் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்ப்போம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் பார்க்க போகிறோம். வாங்க சம் பார்க்கலாம். Question number 1. For a symmetrical distribution, the standard deviation is 5 and beta 2 is equal to 3. Find the fourth moment about the mean அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கான், பீட்டா டூவோட வேல்யூஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபோர்த் மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து 2500, ஆப்ஷன் பி வந்து 1250 அண்ட் 1875 அண்டு 1300 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இதில் இது கரெக்டாக ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த கொஷின் வந்து 2005 2006 கேட்கப்பட்ட கொஷின். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது இதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கொடுத்துருக்கான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எப்படி டினோட் பண்ணிக்கலாம், சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். சிக்மா வேல்யூஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு வேரியன்ஸ் எப்படி டினோட் பண்ணிக்கலாம், வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. இப்போ வேரியன்ஸ் வந்து நம்ம மொமெண்ட்டில் வந்து மீ டூ ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அந்த சிக்மாவோட வேல்யூஸ் வந்து 5ங்கிறதுனால 5 ஸ்கொயர்னு எழுதிருக்கேன். 5 ஸ்கொயர் பண்ணால் ஈக்குவல் டு 25, அதாவது மீ டூ ஈக்குவல் டு 25 அப்படின்னு எழுதலாம். அடுத்து செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதாவது பீட்டா டூ வேல்யூஸ் வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். பீட்டா டூ ஈக்குவல் டு 3 அதை இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம், ஃபோர்த் மொமெண்ட் கேட்குறான். கொஷின் வந்து ஃபோர்த் மொமெண்ட் கேட்குறான். ஸோ அதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு பீட்டா டூ ஈக்குவல் டு மீ ஃபோர் பை மீ டூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து பீட்டா டூவோட வேல்யூஸ் அவனே கொடுத்துருக்கான். ஸோ அந்த 3யை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. நமக்கு ஃபோர்த் மொமெண்ட் மீ ஃபோரோட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த டைம் அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே ஈக்குவல் டு மீ ஃபோர் பை மீ டூவோட வேல்யூஸ் என்ன இருக்குது, மீ டூ ஈக்குவல் டு இந்த இடத்துல 25 அப்படின்னு இருக்கா, 25 இந்த மேலே உள்ள ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ தற்போது இந்த இடத்துல 3 ஈக்குவல் டு மீ ஃபோர் பை 25 ஸ்கொயர் பண்ணால் 625 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இந்த 625 இங்கே கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 3 × 625 ஈக்குவல் டு மீ ஃபோர் அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 1875 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ மீ ஃபோரோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 1875 அப்படின்னு எழுதலாம். அப்போ ஆப்ஷன் என்ன ஆன்சரு, சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நோட் பண்ணிக்க. இது 2005 2006 கேட்கப்பட்ட கொஷின். புரியுதுங்களா? அது ஃபோர்த் மொமெண்ட் கொஷின் கேட்டிருக்கான். அதை நம்ம ஆன்சரு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 1875 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? நம்பர் 2. இன் a symmetrical distribution, the second and fourth order general moment about the mean are 2.5 and 18.75 respectively. Find the coefficient of kurtosis or what kind of the curve. என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான், செகண்ட் மொமெண்ட்டும் ஃபோர்த் மொமெண்ட்டும் கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸ் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஆப்ஷன் வந்து ஏ வந்து 0, பி வந்து 3, சி வந்து 1, டி வந்து -3 அப்படின்னு கொடுத்துருக்கான். அது அனதர் ஒன் இதுலேயே 2 கொஷின், அதாவது இந்த பாயிண்ட்டும் கொடுத்து கேட்கலாம். ஆர் வந்து இந்த கர்வ் என்ன கர்வ், லெப்டோகட்டி கர்வ் ஆர் பி வந்து நார்மல் கர்வ், சி வந்து பிளாட்டிகட்டி கர்வ், டி வந்து ஆல் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் எது அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். கிவன் த செகண்ட் ஜென்ரல் மொமெண்ட் மீ டூ ஈக்குவல் டு 2.5 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 2.5. ஃபோர்த் ஜென்ரல் மொமெண்ட் மீ ஃபோர் ஈக்குவல் டு 18.75. செகண்டை வந்து மீ டூ அப்படின்னா தான் ஃபோர்த் மொமெண்ட் வந்து மீ ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதுலேருந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டாசிஸோட ஃபார்முலா என்ன, பீட்டா டூ ஈக்குவல் டு மீ ஃபோர் பை மீ டூ ஸ்கொயர். ஸோ மீ ஃபோரோட வேல்யூஸ் அதாவது ஃபோர்த் மொமெண்ட் ஈக்குவல் டு 18.75 பை மீ டூவோட வேல்யூஸ் வந்து 2.5. ஸோ 2.5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டரில் உள்ள டைம் 2.5 ஸ்கொயர் பண்ணும்போது 6.25 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். மேலே 18.75 அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு 100 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணும்போது 1875 625 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது பீட்டா டூவோட வேல்யூஸ் வந்து நமக்கு 3 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ பீட்டா டூவோட வேல்யூஸ் 3 அப்படின்னா அந்த கர்வ் என்னவாக இருக்கும், இந்த கர்வ் இஸ் மெசோகட்டி கர்வ் ஆர் நார்மல் கர்வ் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்ட்லி பீட்டாவோட வேல்யூஸ் 3 வந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து மெசோகட்டி கர்வ் ஆர் நார்மல் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ இதுலேருந்து ஆன்சர் என்ன எழுதலாம், ஆப்ஷன் பி 3 அப்படின்னு எழுதலாம். ஆர் அந்த கர்வ் வந்து நார்மல் கர்வ் அப்படின்னு எழுதிக்கலாம்.
இது பி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் ஆன்சரை பீட்டா டூவோட வேல்யூஸையும் கொடுக்கலாம், இல்லை அந்த கர்வ் வந்து என்ன கர்வ் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். புரியுதுங்களா? இது இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. கொஷின் இன் a symmetrical distribution the variance is 16 and the fourth order general moment about the mean is 1024. தென் வாட் கைண்ட் ஆஃப் கர்வ், அந்த கர்வ் வந்து என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான், வேரியன்ஸ் வந்து 16 அப்படின்னு கொடுத்துருக்கான், ஃபோர்த் ஜென்ரல் மூமெண்ட் அபவுட் த மீனோட வேல்யூஸ் வந்து 1024 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ தென் வாட் கைண்ட் ஆஃப் த கர்வ், அந்த கர்வ் வந்து என்ன கர்வ் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து லிப்டோகட்டிக் கர்வ், பி வந்து மெசோகட்டிக் கர்வ், சி வந்து பிளாட்டிகட்டிக் கர்வ், டி வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் எது கரெக்டாக ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். வேரியன்ஸ் வந்து 16 அப்படின்னு கொடுத்துருக்கான். வேரியன்ஸ் வந்து 16. ஸோ வேரியன்ஸ் எப்படி டினோட் பண்ணிக்கலாம், மீ2 அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். செகண்ட் மொமெண்ட்டாக மீ2 இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் மொமெண்ட் வந்து மீ4 அப்படின்னு டினோட் பண்ணால் மீ4 ஈக்குவல் டு 1024. ஓகேவா? அப்போ மீ2 மீ4 வேல்யூஸ் அவனே கொடுத்துட்டான். ஸோ இதிலேருந்து நமக்கு பீட்டா டூவோட வேல்யூஸ் ஃபார்முலா என்ன, பீட்டா டூ இஸ் ஈக்குவல் டு மீ4 பை மீ2 ஸ்கொயர். ஸோ மீ4ஓட வேல்யூஸ் வந்து 1024 பை மீ2ஓட வேல்யூஸ் வந்து 16. ஸோ இந்த 16 ஸ்கொயரு. ஸோ இது டினாமினேட்டர் வேல்யூஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 256 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 1024 பை 256 இதை கேன்சல் பண்ணால் பீட்டா டூவோட வேல்யூஸ் வந்து 4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ பீட்டா டூ இஸ் ஈக்குவல் டு 4 கிரேட்டர் தென் 3 அப்படிங்கிறதுனால இந்த கர்வ் அதாவது 3 விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த பீட்டா டூவோட வேல்யூஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லலாம், அந்த த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் லெப்டோகட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இதில் இருந்து ஆப்ஷன் ஆன்சர் என்னது, ஆன்சர் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏ லிப்டோகட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்டிஷன் வந்து என்ன, பீட்டா டூவோட வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 3 இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து லிப்டோகட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டையும் கேட்கலாம், அது இந்த மாதிரி அந்த கர்வ் வந்து என்ன டைப் அப்படிங்கிறதையும் கேட்கலாம். அதை நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஃபோர்த் கொஸ்டின், இன் a symmetrical distribution the standard deviation is 5 and mu4 is 1250. And then what kind of the distribution curve and also find பீட்டா டூவோட வேல்யூஸ், அந்த கர்வ் என்ன கர்வ்னு கேட்குறான். அண்ட் another one பீட்டா டூவோட வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து கிவன் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். கிவன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ வேரியன்ஸ் ஃபார்முலா எப்படி டினோட் பண்ணிக்கலாம், மீ2 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். இப்போ மீ2 இஸ் ஈக்குவல் டு சிக்மாவோட வேல்யூஸ் வந்து 5. அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 25. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் மொமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். மீ4 வந்து 1250 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ மீ4 ஈக்குவல் டு 1250. ஸோ இதிலேருந்து பீட்டா டூவோட வேல்யூஸ், பீட்டா டூ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மீ4 பை மீ2 ஸ்கொயர். ஸோ மீ4ஓட வேல்யூஸ் வந்து 1250 பை மீ2ஓட வேல்யூஸ் வந்து 25 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 25 ஸ்கொயர் பண்ணால் 625. ஸோ இதை கேன்சல் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ பீட்டா டூவோட வேல்யூஸ் வந்து 2 லெஸ் தென் 3, 3 விட கம்மியாக இருக்கிறதுனால அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன, தற்போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பிளாட்டிகட்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் தெரிவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.